மரணம் நமது வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்று. பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும். பிறப்பும் இறப்பும் நம் கையில் இல்லை என்ற கருத்துக்கள் ஒவ்வொரு மரணத்தின் போது சொல்லப்பட்டாலும், மரணங்கள் என்னவோ நம்மை பாதிக்கவே செய்கின்றன. 2 தினங்களுக்கு முன்பு என் உறவின் மரணச் செய்தி கேட்டேன். இதுவே அவனது இறுதி அஞ்சலியாக இருக்க வேண்டியது. திடீரென ஒரு உறவின் அழைப்பு, குட்டி இறந்து விட்டான் என்று. பதைத்து போனேன். சமூக வலைத்தளத்தில் நட்பாகி பாசமாகி 10 பேர் ஒன்றாகி குழு அமைத்து வீடியோ கோல்களிலும் செல்ல சண்டைகளெல்லாம் போட்டு உறவாகி உணர்வாகி பாசப்பிணைப்பாகிய நாட்கள் அது. அன்பானவன் எப்போதும் சிரித்த முகத்துடன் பேசுவான். யாரையும் புண்படுத்தாதவன். எல்லோரிலும் பாசம் அதிகமாக இருந்தாலும் என்னில் என்னவோ அதீத மரியாதையும் பயமும் கொண்டவன். அண்ணா குட்டி என்று அழைப்பான். நான் என்ன படிக்கலாம், என்ன வேலைக்கு போகலாம், எப்படியெல்லாம் வாழலாம் என்றெல்லாம் என்னிடம் அடிக்கடி கதைத்துக் கொள்வான். கனவுகளோடு வாழ்ந்தவன். டிப்ளோமா பாடநெறியை என்னோடு சேர்த்து ஆரம்பித்தான். அடிக்கடி சொல்லிக் கொள்வான், உன்னோடு நானும் ஒரே மேடையில் பட்டம் எடுக்கப் போகிறேன் அண்ணா என்று. அவனது ஆசை நிறைவேற இன்னும் 3 மாதங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் போய்விட்டான். அவனுக்கு ஈடு இணை யாரும் இல்லை. அவன் மட்டும்தான். கனத்த இதயத்துடன் நாங்கள் 9 பேர் உனக்காக காத்திருக்கிறோம்டா. நீ இன்னும் வரமாட்டாய் என்பதை கூட எங்கள் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடவுள் எங்கள் மனதையும் கல்லாக படைத்திருக்கலாம். முதல் நாள் பேசியவன் இன்று எங்களோடு இல்லை. இதனால் தான் என்னவோ புத்தர் போதி ஞானத்தை வேண்டி நின்றார்.